எனது இதய தெய்வம், நான் வணங்கும் மனித கடவுள். நம்ம எல்லாம் பிறந்த இந்த வேளையில் அவருக்காக ஆரம்ப காலத்தில் படங்களின் கோர்வையாக பூமாலையாக கோட்டு பேசுவேன். இப்போ இறுதி நிலையிலையும் ஆவலோடு அந்த பூமாலையை கோர்க்க கடமைப்பட்டிருக்கின்றேன். சட்டம் ஒரு இருட்டறையிலிருந்து வெளிச்சமாகி தண்டனை என்னும் சிறைக்கு சென்று சிறை பறவையாகி சிறையில் பூத்த சின்ன மலராக மலர்ந்து மக்கள் ஆணையிட்டால் என்று கூறி புலன் விசாரணை செய்து எங்கும் எவராலும் பேசப்படும் கேப்டன் பிரபாகரனாக பிரகாசமடைந்து அன்றும் இன்றும் என்றென்றும் ராஜநடை போடும் ராஜதுரையான ஏக முதலாளி சொர்க்கத்துக்கு போயிருக்க. அவன் ஆத்மா சாத்தடிய சில்லாமல்ல இரவில் நான் பிரார்த்தனை செய்கிறேன். வணக்கம். சிவகங்கை மாவட்டத்துல இருந்து வர்றான். தலைவரை பார்க்க முடியல. 20 வருஷமா கட்சியில கேப்டனுக்காக எங்க குடும்பமா எங்க ஊர் மக்கள்லாம் உழைச்சோம். முகத்தை பார்க்க முடியுங்களுக்கு ஒரு ஆதங்கம். ஆனா எங்களை காவல்துறை விரட்டுதுக்கு நிக்க விடாம விரட்டி விடுறாங்க. நாங்க எதுக்காக இவ்வளவு தூரம் செலவழிச்சு வந்தோம்? மூஞ்சிய கடைசி ஒரு முறை பாக்குறதுக்கு வந்தோம், பார்க்க கொடுக்கலையே. இவ்வளவு கீழே போறாங்களே மக்கள், என்னத்தை பார்க்க போறீங்க? கண்ணாடி பெட்டியதான் பார்க்க முடியுது, தலைவர் மூஞ்சிய பார்க்கவே முடியல. ஒப்பாரி வைக்கவா? ஏட்டு வெங்குடுத்து எம்பூரப்பே அண்ணா உங்களுக்கு இருக்க குறிச்சி செஞ்சோம். நீங்க இருந்தால் அழுத்துதுன்னு எம்பூரப்பே அண்ணா உங்களுக்கு இனி வாட தட்டுதுன்னு உங்களுக்கு ஏமலாக பஞ்சு மத்தே எம்பூரப்பே அண்ணா இருக்க சுகம் கட்டியலா. 10 பவன் கொடுத்து எம்பூரப்பே அண்ணா உங்களுக்கு படுக்க குறிச்சி செஞ்சோம். நீங்க படுத்தால் அழுத்துதுன்னு எம்பூரப்பே அண்ணா உங்களுக்கு பாடி வாட தட்டுதுன்னு நீங்க பரலோக பஞ்சு மத்தே எம்பூரப்பே அண்ணா படுக்க சுகம் கட்டியலா. என்ன சொல்ல சொல்றீங்க? எம்பூரப்பே நாங்க பிறந்தவங்கள கூட பிறக்கலைனாலும் என் தலைவர்களுக்கு அண்ணாவா அண்ணியா வச்சிருந்தோமே, இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டோமே. நாங்க என்ன சொல்லி அழுகிறது, ஏது சொல்லி அழுகிறது? நாங்க 20 வருஷம் உழைச்சதெல்லாம் பாலா போச்சு. இந்த ஜனநாயகத்துல காசு வாங்கி ஓட்ட போட்டு என் போறப்ப கவுத்துட்டாங்களே, அதுல மன வெறுத்து தானே என் தலைவர் இப்படி ஆயிட்டாரு. அவருக்கு ஏசப்பா, அவருக்கு நல்ல மோட்சம் கிடைக்கணும். நல்ல மார்கழி மாசம், ஆண்டவருக்கு உகந்த மாசம், அவருடைய ஆன்மா நித்திய இளைப்பாறு அடைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாங்க இன்னைக்கு எங்க தெய்வத்தை இழந்துட்டு தவிச்சுக்கிட்டு நிக்கிறோம். என்ன பேசுறதுனே தெரியல. ஆனா இந்த மண், இந்த பூமி, இந்த வானம் இருக்கிற வரை கேப்டனால் உருவாக்கப்பட்ட இந்த கட்சியை எங்க அண்ணி மிக சிறப்பா செயல்படுத்துவாங்கிற நம்பிக்கை இருக்குது. இன்னைக்கு அனைத்து கட்சியினரும் கொண்டாடுறாங்க எங்க கேப்டன். தனிமனித அவர் ஒரு அரசியல்வாதியா மட்டும் இல்ல, தனிமனித ஒழுக்கத்தை கடைபிடிச்சாரு. தர்மம்னா என்னன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. இதெல்லாம் நாங்க கத்துக்கிட்டது நாங்க 7 வள்ளல்களை பத்தி பாடங்கள்ல தான் படிச்சிருக்கோம். ஆனா நேர்ல கண்ட ஒரு வள்ளல்னா எங்க கேப்டன் மட்டும்தான். அதனாலதான் அனைத்து கட்சி பேருமே எங்க தலைவரை விரும்புறாங்க. நாங்க எங்க தலைவரை பார்க்கல, தெய்வமா தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களால தாங்க முடியல. நாங்க திருவாரூர்ல இருந்து வந்திருக்கோம். 2 நாளாச்சு எங்க வீட்டுல எல்லாம் சமையல் பண்ணி அக்கம் பக்கத்துல உள்ளவங்க டீ பிஸ்கட் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க எங்க குழந்தைங்களுக்கு எல்லாம். அவரு சாகல, அவர் தூங்குறாரு, அவ்வளவுதான். அவர் தூங்கிட்டு இருக்காரு, எங்களோட ஒவ்வொருட மனசுலயும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. அவருக்கு மரணமே கிடையாது, சத்திரியனுக்கு சாவே கிடையாது. தொண்டர் ஞாபகத்துல தான் இருக்காங்க அவங்க. இன்னைக்கு உயிரோட தொண்டர்கள் ஞாபகத்துல தான் இருக்காங்க. ஆனா சாகல. ஆனா எங்களுக்கு கேப்டன் நல்ல மனிதர், நல்ல தலைவர், ஒரு ஊழலற்ற தலைவர். அவங்க இன்னைக்கு நல்ல ஒரு வரப்பிரசாதம் எங்க அந்நியரை கொடுத்துட்டு போயிருக்காங்க. தமிழ்நாட்டில் அது போதும், எங்களை காவந்து பண்ணுவாங்க எங்க அந்நியருங்கிறத நாங்க மனசுக்குள்ள இன்னைக்கும் இருக்கோம். கட்சியில எல்லாரும் என்னென்னமோ சொன்னாங்க. எங்க தலைவர் நல்லபடியா எங்க அந்நியரை
ஒரு வரப்பிரசாம தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. காப்பாற்றுவாங்கிறத நன்றியோட தெரிவிக்கணும்.